ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரொமோட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே தங்கமயிலோடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தங்கமயில கண்டபடி பேசுகிறாங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும், அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து மயிலுக்கும் சரவணனுக்கு இது சண்டையாமே, மயில் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டாளா, அவள் இங்கே தான் இருப்பாளா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. இதனால் ரொம்பவே கோவமடைஞ்ச மயிலோடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாரு, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகிற வழியை பாரு, அவர் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாரு, ஆனால் திரும்பவும் அது வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல, இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, உனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கல்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ இங்கே இருக்கலான்னு மட்டும் நினைக்காத, சீக்கிரமாக உன் புருஷனோடைய வீட்டுக்கு போகிற வழியை பாரு, எத்தனை நாள் தான் நாங்களும் வந்து உனக்கு வடித்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கண்டபடி பேசிடுறாங்க. இதனால் ரொம்பவே வந்து தங்கமயில் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாம திட்டினாலும் பரவாயில்ல, நாம் வீட்டுக்கு போயிடலாம், இந்த பிரச்சனை வீட்டில் தெரிஞ்சாலையும் பரவாயில்ல, அத்தைக்கும் மாமாக்கும் எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் பேசி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அரசியோட பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்து வீட்டில் வேறு, அதாவது அரசியோட வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வேறு நடந்துருக்கு. இதனால் அந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வந்து இருக்கிறதில்ல, அவர் கடையில் இருக்கார். இப்போது அங்கே கோமதி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நேராக போயிட்டு மயிலில் போய் நிற்கிறாங்க. வா மயிலே, ஃபோன் கூட பண்ணலாம், எப்படி வந்த, தனியாக வந்தியா, ஏன் சீக்கிரமாக வந்துட்ட, உன் அப்பாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது, உன்னை சரண் வந்து கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. தங்கமயில் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏன் சீக்கிரமாக வந்துட்டேன், உன் அப்பாவுக்கு இப்போ காலெல்லாம் எப்படி இருக்குது, பரவாயில்லையா, ஏன் சீக்கிரமாக வந்துட்டேன், இன்னொரு 2-3 நாள் அப்பா கூட இருந்துட்டு வரலாம்ல, வீட்டில் பார்த்துட்டு இருந்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு யார் அத்தை கால் அப்பாவுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சரணன் அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் போயிட்டு தங்கமயில விட்டுட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தான், நீ என்ன என்கிட்ட தெரியாத மாதிரியே கேட்குற, நிஜமாவே அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் அத்தை, அடிபட்டிருக்கு அப்படின்னு மயில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு இங்கே என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, இந்த நேரத்தில் நீயும் இங்கே இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் உன்னை அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் வேணாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம், நீ இதனால் ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு, என்னத்த சொல்கிறது, அரசி அப்படி போனது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஒரு பக்கம், ஆனால் அங்கே போய் அரசி நிம்மதியாக இல்லையே, அவங்க வீட்லேயும் அங்கே வேறு ஏதோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வரி கட்டாத பணம்லாம் நிறைய வச்சுருந்தாங்கன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், இதனால அரசுக்கு ஏதாச்சும் ஆகுமோ, அந்த வீட்டில் அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அரசுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க மயில். இப்போது இந்த பக்கம் நம்ம மீனாவும் ராஜிக்கிட்ட போயிட்டு மீனா இருந்துக்கிட்டு, என்ன ராஜி ஏதாச்சும் வருத்தமா, உங்களோட அப்பா வீட்டில் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்க மில்லிலே நல்லா வருமானம் தான் வருது, அப்போ இருந்தும் ஏன் வரி கட்டாமல் இருந்தாங்கன்னு தெரியல, நான் வரி கட்டியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, இல்லை தப்பு எல்லாமே அவங்க மேலே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வருத்தப்படாத, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் எதுக்காக வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசி அந்த வீட்டில் இருக்கால, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ஏக்கா வேணும்னா அரசிக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா அப்படின்னு. இந்த நேரத்துலையா, இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் அரசிக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அரசிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. என்னாச்சு அரசி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரைடெல்லாம் வந்து போன மாதிரி இருக்குது, நிறைய பெட்டியில் பணமெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆமாம் அண்ணி, இங்கே வந்து நிலம் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க, அது எல்லாத்தையுமே வந்து அது மட்டும் இல்லாமல் மில்லு அப்படின்னு நிறைய இடத்துல வச்சுருக்கிற பணமெல்லாம் வந்து வரி கட்டாத பணம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற, கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம்ல, அவங்க எல்லாரும் வரி கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும், நாம் போகட்டும் விடுங்க, எல்லாரையும் எத்தனை பேரை ஏமாற்றி அடிச்சு பிடுங்கின பணமோ தெரியல அப்படின்னு அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜ் இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாத அரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க,
அம்மா அப்பாலாம் அங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து நல்லதாக இருக்காங்க. நீ எப்படி இருக்க? இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வரலல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகணும், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கடையில் வந்து சரவணன் எதையோ நினச்சி ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் செந்தில் நோட் பண்ணிக்கிட்டு என்னாச்சுடா வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் ஒரு மாதிரியாக இருக்குது, அதுவும் கேட்குற கேள்விக்கெல்லாம் மாற்றி மாற்றி பதில் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் பேசிகிட்டே இருந்தால் நீ அமைதியாகவே இருக்க, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன ஏன்டா அப்பாக்கிட்டேயும் வேலைக்கு போகல லீவுன்னு போய் சொன்னேன், வீட்டில் தான் ஏதோ ஃபங்க்ஷன் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு, நீயே லீவ் போட்டுட்டேன், மயில் எங்கே இருக்கா அவங்க அப்பாவுக்கெல்லாம் ஓகேவாம்மா அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான்டா அப்படின்னு. ஃபோன் பண்ணாங்களாம், எப்படி இருக்காங்களாம், எப்போ ஊருக்கு வராங்களாம் அப்படின்னு. அது தெரியலடா, ஃபோன் அது பேசினேன் அப்படி இப்படின்னு சரவணன் பார்த்தா உளறிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன உங்களுக்கும் அன்றைக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுடா செந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா நீ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கியா அதுதான் கேட்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கடையில் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க மீனாவுடைய வீட்டில் அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எத்தனை நாளைக்கு தான் அந்த மளிகை கடையிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார், பொட்டெல்லாம் கட்டிக்கிட்டே. நம்ம பொண்ணு மீனா நல்லா இருக்கணும்ல, அவருக்கு எப்படியாச்சும் இந்த வேலையை வாங்கி கொடுத்துடணும், நான் அவர்கிட்ட பேசி வச்சுருக்கேன், கண்டிப்பாக அந்த வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுடைய அம்மாவுமே ஆமாங்க மாப்பிள்ளைக்கு எப்படியாச்சும் இந்த கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் அங்கேயே டெலிவரி பண்ணிக்கிட்டு அவங்க கடையில் கூலிக்கு வேலை செஞ்சுன்னு 10க்கும் 100க்கும் அவர் அண்ணாவே எதிர்பார்த்துட்டு அவர் இருக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க செந்திலுக்கு. என்னங்க பண்ணுறீங்க, சாப்பிட வீட்டுக்கு வரீங்களா இல்லை கடைக்கே எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு. இல்லை மீனா நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் சரிண்ணே நம்ம தாத்தாவும் அப்பாவும் வந்ததும் கடையில் விட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாமா வீட்டில் அப்படின்னு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்களும் வீட்டுக்கு கடைக்கு வந்துடுறாங்க. இப்போது இங்கே போனதுக்கப்புறம் நம்ம அங்கே மயில் இருக்கிறத பார்த்ததும் சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவ எப்படி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கூட பண்ணாமல் அப்படின்ட்டு இப்போ தான் வந்துட்டு அவங்கள மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துக்கிட்டு வாடா சரவணா நீ போயிட்டு ஏன் அங்கே மயிலை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, அவள் அங்கேருந்து ஒத்தியிலே வந்திருக்கா, இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு வர சொல்லியிருக்கலாம் இல்லைடா, நீ தான் வர சொன்னியாமே அதனால தான் மயில் வந்துட்டாலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் தான் வர சொன்னேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ரொம்பவே வந்து கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஏமாம்மா அக்கா வந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. மயிலுமே வந்து பார்த்திங்கன்னா சரவணன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இதனால் ரொம்பவே வந்து கோபமாக ஆடிடுறாங்க. நம்ம சரவணன் வந்து பார்த்திங்கன்னா உன்னை யார் இங்கே வர சொன்னது, உன்னை அங்கேயே தானே விட்டுட்டு வந்தேன், நீங்கள் சொன்ன பொய்க்கெல்லாம் இப்போ இந்த வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னே தெரியல, இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரவணன். மாமா இங்கே பாருங்கள் நான் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா அப்படின்னு மயில் அழுகுறாங்க. இன்னும் என்ன சொல்லணும், எதுக்காக இப்போ இங்கே வந்தேன், ஒன்றா அங்கேயே விட்டுட்டு வந்தேன்ல, நான் எப்படியாச்சும் என் அம்மா அப்பா கிட்ட சொல்லி சமாளிச்சிருப்பில்ல, நீங்கள் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் பாருங்கள் நான் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் நான் மன்னிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரே சத்தமாக வந்து ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கோமதிக்கு எல்லாருக்கும் கேட்குது. அது ஏதாச்சும் பொருள் கை தவறி விழுந்திருக்க விடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் சரவணன் வந்து மயிலை எதுக்காக விட்டுட்டு வந்தாங்க, அவங்க எல்லாம் இந்த பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெஷ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.